ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ஹெல்தியான ஒரு டீ டைம் ஸ்நாக் தான் பார்க்க போகிறோம். ராகி பக்கோடா. இது டீ போடுற அந்த டைமுக்குள்ளே நம்ம இந்த பக்கோடாவை பண்ணிடலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு அரை பீட்ரூட்டை துருவி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கேரட்டையும் துருவி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் ராகி மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. இந்த வெஜிடபிள்ஸ்லேருந்து வர்ற ஜூஸஸே போதும். தண்ணி எதுவுமே தேவைப்படாது. வேணும்னா இதில் கருவேப்பிலை கொத்தமல்லியெல்லாம் பொடி பொடியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் எதுவுமே சேர்க்கலை. இப்படியே செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நமக்கு மாவு சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பொரிக்கிறதுக்கு எண்ணெய் சூடு ஏறினதும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த பக்கோடா எண்ணெய் குடிக்காது. ரொம்ப ஹெல்த்தியான பக்கோடா. வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்த மாதிரி இருக்கும். குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பக்கோடா மாதிரியும் போடலாம், அப்படி இல்லைன்னா வடை மாதிரி தட்டியும் போடலாம். அதுவும் நல்லாயிருக்கும். டக்குன்னு குக் ஆகிடும். ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி விட்டு நல்லா கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். பாருங்கள், ராகி பக்கோடா சூப்பராக ரெடி ஆகிட்டு டீ போடுறதுக்குள்ளே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை ஃப்ரை பண்ணி சேர்த்துக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.